ஹே ஆல், திஸ் இஸ் ஜோதி டெரோட். இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்கள் பர்சனுக்கும் உங்களுக்கும் நடுவில் என்ன பிளாக்கேஜஸ் இருக்குது, ஏன் அவங்க உங்ககிட்ட ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க, ஏன் உங்ககிட்ட சரியாக பேசுறது இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு டாபிக் தான். என்ன பிளாக்கேஜஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கிளியராக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணிக்கோங்க. பர்சனல் ரீடிங்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, கம்யூனிட்டி போஸ்ட்லேயுமே நம்பர் இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். அதே நேரத்தில் நம்ம என்னென்ன டாப்பிக்கில் ரீடிங்ஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டும் அதில் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம கார்ட்ஸ் எடுக்கலாம். யூனிவர்ஸ், என்ன பிளாக்கேஜஸ் இருக்குது உங்களுக்கு நடுவில், உங்கள் பர்சனுக்கும் நடுவில், உங்களுக்கும் உங்கள் பர்சனுக்கும் நடுவில் என்ன மாதிரி பிளாக்கேஜஸ் இருக்கு, என்ன பிளாக்கேஜஸ் இருக்கு? ஓகே, ஃபர்ஸ்ட் 2 கார்டு வந்துருச்சு. ஓகே, பிளாக்கேஜஸ் என்ன மாதிரி இருக்கு? ஒன் மோர் கார்டு எடுக்கலாம். என்ன மாதிரியான பிளாக்கேஜஸ் இருக்கு? என்ன மாதிரியான பிளாக்கேஜஸ் இருக்கு? பர்சனுக்கு உங்களுக்கு நடுவில் என்ன மாதிரியான பிளாக்கேஜஸ் இருக்கு? ஏன் ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றாங்க? ஏன் பேச மாட்டேன்றாங்க? யூனிவர்ஸ் ஒரு கார்டு, இன்னும் ஒரு கார்டு கொடுங்க. ஓகே, வந்தாச்சு. இப்போ கார்ட்ஸ் ரிவீல் பண்ணிக்கலாம். கார்ட்ஸ் விசிபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியலனாலும் ஒன்றும் இல்லை, நான் கார்ட்ஸ் கிட்ட காமிச்சு தான் சொல்லி. ஓகே, இப்போ பாட்டம் ஆஃப் த டெக் பார்த்துடலாம். பாட்டம் ஆஃப் த டெக் கார்டு வந்து குயின் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ உங்கள் பர்சன் வந்து ஏன் உங்கள்கிட்ட பேச மாட்டேன்றாங்க அப்படின்னு கேட்கும்போது ஃபஸ்ட்டு அதற்கான ஆன்சரை வந்து யூனிவர்ஸ் கொடுத்துட்டாங்க. அதாவது அவங்க ஏன் பேச மாட்டேன்றாங்க, உங்கள் பாஸ்ட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி, உங்கள் ப்ரெசண்ட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த ரீடிங்ஸ் பார்க்கறதுனால கிடைக்க போகிற ஆன்சரை முன்னாடியே யூனிவர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா, இனிமே அவங்க ஒரு கிளியராக முடிவெடுப்பாங்க. தெரியுதா? கிளியர் பவுண்ட்ரிஸ்னு. ஸோ நீங்கள் ஒரு கன்ஃபர்மேஷனோடயே இந்த ரீடிங்கை பார்க்கலாம். இனிமே அவங்க உங்ககிட்ட வந்து கரெக்டாக பேசுவாங்க. இனிமே அவங்களுக்குள்ள ஒரு பவுண்ட்ரிஸ் வந்து கிளியராக இருக்கும். உங்கள் கூட டைரெக்டாக கம்யூனிகேட் பண்ணுவாங்க. கிளியர் மைண்டடாக ஆயிடுவாங்க. அதே நேரத்தில் உங்களை பற்றின ஒரு பெர்ஸ்பெக்டிவ் அவங்க மனசுல மாறும். யாரோ ஒருத்தர், ஒரு தேர்ட் பார்ட்டியோ இல்லை யாரா இருந்தாலும், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வாட் எவர், உங்க பர்சனுக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு மெனிப்புலேட் பண்றாங்க, ஒரு ஸ்க்ரூ பண்றாங்க அப்படின்னா அந்த ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் இப்போ ரொம்ப அன்பயாஸ்டா ஆயிடும். அதாவது அவங்க பயாஸ்டா சொல்றாங்க உங்களை பத்தி, ஏதோ ஒரு ஒன் சைடடா உங்களை பத்தி ஏதோ ஒரு விஷயத்த உங்க பர்சன் மனசுல திணிச்சிருக்காங்க. ஸோ அதனால ஒரு பிளாக்கேஜஸ் வந்து உங்களுக்கு நடுவில் இருந்திருக்கு. ஆனால் இனிமே அது ரிமூவ் ஆகக்கூடிய டைம். ஸோ பாட்டம் ஆஃப் த டெக்லே பியூட்டிஃபுல்லாக யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு ஆன்சர் கொடுத்துட்டாங்க. நான் வந்து அதை கிளியர் பண்ணி உனக்கு தரப்போகிறேன். ரீடிங்ஸ் பார்க்குற எல்லாருக்கும் நான் வந்து அதை கிளியர் பண்ணி கொடுக்க போகிறேன். நான் வந்து உங்கள் லைஃப்பை என்ன பண்ண போகிறேன், சரி பண்ண போகிறேன். நீ இந்த ரீடிங்ஸ் பார்க்குற, ஸோ உனக்கு நான் அந்த ஒரு பிளெஸ்ஸிங்ஸை கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி யூனிவர்ஸ் வந்து உங்கள் எல்லாருக்கும், அந்த ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் இந்த ரீடிங்ஸ் பார்க்குற எல்லாருக்கும் ஸ்டார்டிங்லே இந்த மாதிரி ஒரு பிளெஸ்ஸிங்கை கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் எவ்வளோ ரீடிங்ஸ் நம்ம பண்ணியிருக்கோம், ஆனால் இந்த மாதிரி ஸ்டார்டிங்லேயே ஒரு ஆன்சர் வந்து வந்ததே இல்லை. நீங்களே பாருங்கள், நான் கேமரா கிட்ட காட்டுறேன், எடுத்தோடனே ஆன்சர் வந்துருச்சு. இந்த சிச்சுவேஷன் வந்து மாறப்போதா இல்லையா அப்படின்னு கேட்டால், இந்த பிளாக்கேஜஸ் வந்து உங்களுக்கு நடுவில் உடைய போதா, நீங்கள் திருப்பி பழையபடி பேச போகிறீங்களா, உங்கள் பர்சன் ஏன் பேச மாட்டேன்றாங்க அப்படிங்கிறதுக்கான ஆன்சர் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க உங்ககிட்ட இவ்வளோ நாள் எந்த விஷயத்துக்கு வேணாலும் பேசாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ அவங்க உங்ககிட்ட வரப்போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மேஜர் கன்ஃபர்மேஷன் கொடுத்தாச்சு. ஆனால் இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டது என்ன, யாரோ அவங்களுக்கு
உங்களை பத்தி ஏதோ ஒரு விஷயத்த வந்து சொல்றாங்க, மெனிப்புலேட் பண்றாங்க, இல்ல ஒரு ஸ்க்ரூ பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஓகே, இப்ப கார்ட்ஸ்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் கார்ட் பாட்டம் ஆஃப் த டெக் பார்த்துட்டோம். இப்ப ஃபர்ஸ்ட் கார்ட்குள்ள போலாம். 10 ஆஃப் ஸ்வார்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு ஸ்க்ரூ பண்றாங்க அப்படின்னாலுமே அவங்களுக்கு ஒரு பெயின்ஃபுல் எண்டிங்ஸ் தான். அதாவது உங்க பிளாக்கேஜஸ்க்கு ஒரு பெயின்ஃபுல் எண்டிங்ஸ் தான் கிடைக்க போகுது. என்ன பிளாக்கேஜஸ் இருந்தாலும் பரவாயில்ல, உங்களை பத்தி ஏதோ ஒரு விஷயத்த சொல்லி தராங்க, உங்களை பத்தி ராங் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க, மிஸ்கம்யூனிகேஷன், என்னவா உங்க பர்சன் மைண்ட்ல என்ன பிளாக்கா இருந்தாலும் அந்த பிளாக்கேஜஸ்க்கு ஒரு பெயின்ஃபுல் எண்டிங்கை தான் யூனிவர்ஸ் வந்து தர போறாங்க. ஆனா இது மூலியமா நீங்க ரொம்ப டீப்பா ஆயிருக்கீங்க, ஆழமா காயப்பட்டிருக்கீங்க. உங்க பர்சனுடைய அந்த ஒரு நடவடிக்கை மூலியமா அவங்க உங்ககிட்ட பேசாம இருக்கிறதுனால நீங்க ரொம்பவே காயப்பட்டிருக்கீங்க. அவங்களும் உங்களை நிறைய ஒரு தகாத வார்த்தை சொல்லி பேசியிருக்காங்க. ஸோ அதுவே உங்க மனசுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு பெரிய லாஸ் மாதிரி ஃபீல் பண்றீங்க உங்க பர்சன் உங்களை விட்டு போனது. மோஸ்ட்லி இதை நோ கான்டாக்ட் கம்யூனிகேஷன்ல இருக்கிறவங்க பார்ப்பீங்க, பிரேக்கப் சுச்சுவேஷன்ல இருக்கவங்க பார்ப்பீங்க, இல்லை ஒன் சைடட் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்களுக்கு கூட உங்க பர்சன் வந்து நீங்க ப்ரப்போஸ் பண்றதுக்கு முன்னாடியே கூட அவங்க உங்களை விட்டு போயிருந்திருக்கலாம். என்னன்னே தெரிஞ்சிருக்காது, நல்லா பழகிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா ஒரு சடனா ஒரு பிரேக் இருந்திருக்கும். ஸோ அதற்கான ரீசன்ஸா தான் இந்த கார்டு வந்திருக்கு. இவ்வளோ விஷயங்கள் வந்து நீங்க மனசுக்குள்ளேயே வச்சு கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க. ஒரு கிரேட் லாஸ் உங்களுக்கும் உங்க பர்சனுக்கும் நடுவுல இருந்திருக்கும். என்ன பிரச்சனையா இருந்தாலுமே பரவாயில்ல, ஒரு பெரிய ஃபெயிலியரை பார்த்துருப்பீங்க, ஒரு குழப்பம் இருந்திருக்கும், ஒரு தோல்வி இருந்திருக்கும் உங்க ரிலேஷன்ஷிப்ல. ஓப்பனா சொன்னோம்னா 10 ஆஃப் ஸ்வார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ பிளாக்கேஜஸ் இருந்திருக்கும். அதாவது உங்ககிட்ட பேசி இருந்திருக்க மாட்டாங்க, உங்களை அவாய்ட் பண்ணி இருந்திருப்பாங்க, அவங்க உங்ககிட்ட வர வைக்கிறதே உங்களுக்கு ஒரு பெரிய சேலஞ்சிங்கா இருந்திருக்கும். நீங்க என்ன பேசினாலும் அவங்க உங்களுக்கு கொடுக்குற பதில் வந்து ஒரு ரிப்ளை வந்து ஒரு பேட் வேர்ட்ல சொல்றது, இல்லை ஏதோ உங்களை காயப்படுத்துறது அப்படின்னு ஒரு ஆழமான காயப்படுத்தியிருப்பாங்க. ஸோ அதுவே உங்களுக்கு ஒரு கிரேட் பிளாக்கேஜ் இந்த இடத்துல அப்படிங்கிற மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட் கார்ட், பேஜ் ஆஃப் பென்டக்கிள்ஸ். ஓகே, பேஜ் ஆஃப் பென்டக்கிள்ஸை பொறுத்த வரைக்கும் மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ நீங்களும் உங்கள் பர்சனும் யாரோ ஒருத்தர் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறீங்க. ஐ திங்க் உங்கள் சைடில் இருக்கிற எனர்ஜி தான் இங்கே ஹெவியாக இருக்குது. ஸோ நீங்கள் தான் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணக்கூடும். அதே நேரத்தில் ஒரு ஃபினான்ஷியலாகவுமே உங்கள் பர்சன் வந்து ஏதோ இப்போ நீங்கள் வந்து கொஞ்சம் ஃபினான்ஷியலி லோவாக இருக்கீங்க, வேற யாரோ ஒரு ஃபினான்ஷியலி ஹையாக இருந்திருக்கலாம். அவங்க பர்சன் கூட பழகுற ஏதோ ஒருத்தர் வந்து ஃபினான்ஷியலி ஹையாக இருந்திருப்பாங்க. மேபி அவங்க ஒரு தேர்ட் பார்ட்டியாக கூட உள்ளே வந்திருக்கலாம். ஸோ அந்த ஃபினான்ஷியல் க்ரோத்துக்கு ஆசைப்பட்டுட்டு, அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ஆசைப்பட்டுட்டு உங்களை பிளாக் பண்ணுறது, உங்களை ஒரு பிளாக்கேஜில் வச்சுருக்கிறது, உங்ககிட்ட சரியாக பேசாமல். ஸோ இந்த ஃபினான்ஷியல் எனர்ஜி வந்து உங்களுக்கு ஒரு பெரிய பிளாக்கேஜ். உங்களுக்கும் உங்கள் பர்சனுக்கும் நடுவில் ஒரு காசு வந்து பெரிய தடை. அதாவது ஸ்டேட்டஸ், அவங்க கொஞ்சம் இல்லைன்னா இப்படி இருக்கலாம், அவங்க கொஞ்சம் ரிச்டாக இருக்கலாம், வெல் செட்டில்டாக இருக்கலாம், நீங்கள் கொஞ்சம் லோவாக இருந்திருக்கலாம். ஸோ அதனால உங்களுக்கு அவங்கள அடைய முடியாமல் போயிருந்திருக்கலாம். நீங்கள் அவங்க கூட பேசுகிற ஸ்டேட்டில் இப்போ இல்லாமல் இருந்திருக்கலாம். ஸோ இந்த ஃபினான்ஷியலே உங்கள் 2 பேருக்கும் நடுவில் ஒரு பெரிய பிளாக்கேஜாக இருந்திருக்கலாம். அப்புறம் திறமை, உங்களை விட அவங்க ஏதோ ஒரு வகையில் இங்கே திறமையாக இருந்திருக்கலாம். யாரும் யாரை விடையுமே எந்த இடத்துலையுமே திறமைன்னு சொல்லிட முடியாது. பட் அவங்க அப்படி நினைக்கிறாங்க, அவங்கள விட நீங்கள் லோவாக இருக்கீங்களோ. அவங்க ஒரு 2-3 டிகிரி ஒரு ஜாஸ்தியாக படித்தவங்களா இருக்கலாம், நீங்கள் கொஞ்சம் ஒரு டிகிரி படிச்சிருப்பீங்க. ஸோ அதில் ஒரு ஏற்றத்தாழ்வு பார்க்குறது, அது ஒரு பெரிய பிளாக்கேஜாக இருக்கலாம். உங்கள் பர்சன் அதை ஒரு ரீசனாக வச்சுருக்கலாம், உங்கள் பர்சன் வீட்லேயுமே அதை ஒரு ரீசனாக வச்சுருக்கலாம். ஸோ உங்ககிட்ட ஒரு திறமை கிடையாது, உங்களுக்குன்னு ஒரு ஆம்பிஷன் கிடையாது அப்படின்னு உங்கள் பர்சன் உங்களை விட்டுட்டு போயிருந்துருக்கலாம். இல்லை எனக்குன்னு ஒரு கனவு இருக்குது, எனக்குன்னு ஒரு ஆசை இருக்குது, அதாவது திடீர்னு ஒரு பணத்தை பார்த்துட்டு உங்களை விட்டுட்டு போகிறது. அதாவது எனக்கு தெரிஞ்சு பணம், பதவி, பேரு, புகழ் தான் இங்கே ஒரு பெரிய பிளாக்கேஜாக இருக்குது பேஜ் ஆஃப் பென்டக்கிள்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ இதெல்லாம் உங்கள் பாஸ்ட் அண்ட் ப்ரெசன்ட் லைஃப்பில் ஒரு பெரிய பிளாக்கேஜஸை வந்து கிரியேட் பண்ணியிருக்கலாம். அவங்கள பேச விடாமல் பண்ணதுக்கே இதெல்லாம் ஒரு மேஜர் ரீசனாக இருந்திருக்கலாம். அடுத்து பார்க்குறப்போ பேஜ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ். பேஜ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அப்படின்னும் போது மெனிப்புலேஷன் ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா, அந்த பாட்டம் ஆஃப் த டெக்லேயே வந்துருச்சு. நல்லா ஸ்க்ரூ பண்ணுறாங்க,
உங்களை பற்றி, அதாவது நீ எதுக்கு பேசுகிற, அவங்களோட ஸ்டேட்டஸ் என்ன, உன்னோட ஸ்டேட்டஸ் என்ன, உன்னோட படிப்பு என்ன, அவங்களோட படிப்பு என்ன, உன் தகுதி என்ன, அவங்க தகுதி என்ன, உன் புகழ் என்ன, அவங்க புகழ் என்ன அப்படின்ற மாதிரி ஒரு மெனிப்புலேஷன் பண்ணியிருக்கலாம் அவங்க பர்சன் மைண்டை. ஸோ அதனால அவங்க உங்க கூட பேசுகிறவங்க அவாய்ட் பண்ணுறது, உங்களை தவிர்க்கிறது, உங்ககிட்டயே, அதாவது உங்களை கிட்டக்கவே சேர்க்க மாட்டாங்க. ஸோ திடீர்னு ஒரு நல்லா பழகிட்டு இருந்திருப்பாங்க, சடனாக ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் எதனாலன்னா அவங்க கூட இருக்கிற செயற்கை அப்படி. ஸோ நீ இந்த மாதிரி ஒரு பாகு மனப்பான்மை, அதாவது ஏற்றத்தாழ்வு பார்க்குற மாதிரி உங்கள் பர்சனை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதெல்லாம் உடையுமா, இதெல்லாம் எனக்கு மாறுமா, இந்த பிளாக்கேஜ்லாம் என்னை விட்டு போகுமா, என் பர்சன் என்கிட்ட வந்து பேசுவாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நீங்கள் வீடியோவை ஒரு தள்ளி பாருங்கள், ஒரு 5 மினிட்ஸ்க்கு தள்ளி பேக்கில் பார்த்தீங்கன்னா அதுக்கான ஆன்சர் உங்களுக்கு நான் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு ஆன்சர் கொடுத்துட்டு தான் நான் சிச்சுவேஷனுக்குள்ளேயே வந்திருக்கேன். ஸோ டோன்ட் வரி, கண்டிப்பாக ஹீல் ஆகும். ஸோ அதில் மாற்றமே கிடையாது. நம்பிக்கையோட இந்த வீடியோஸை பாருங்கள். என்னோடய வீடியோ எல்லா வீடியோவுமே நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஒரு பாசிட்டிவிட்டியோட தான் என்னோட ரீடிங்ஸ் எப்போவுமே இருந்திருக்கு. ஸோ இந்த ரீடிங்ஸுமே அப்படி தான் இருக்குது. நோ வரிஸ், என்ன மெனிப்புலேஷன் பண்ணியிருந்தாலும் சரி அது உடைய தான் போகுது. ஏன்னா நீங்கள் ஒன் டே ட்ரூ கலர்ஸ் வந்து வெளியில் வரும். ஸோ குணம், அழகு இதெல்லாம் தாண்டி அஸ் அ பர்சனாக நீங்கள் யாருன்னு உங்களை புரிஞ்சுக்கக்கூடிய காலம் வரும். அதாவது நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அழகை தாண்டி நீங்கள் யார், உங்களோட ஸ்டேட்டஸை தாண்டி நீங்கள் யார், அஸ் அ பர்சனாக நீங்கள் யாருன்னு அவங்க புரிஞ்சுக்கக்கூடிய காலம் வரும். இந்த மெனிப்புலேஷன் தான் உங்களையும் அவங்களையும் பிரிச்சிருக்கு. அதுதான் ஒரு மேஜர் பிளாக்காக இருந்திருக்கு. அதனால அவங்க கூட பேசாமல் இருந்திருக்காங்கன்னு எனக்கு கிளியராக தெரியுது. ஸோ இந்த டைமில் உங்களை பற்றி நிறைய விஷயங்களை, அதாவது பாஸ்ட்லே ஆகட்டும் இப்போ ஆகட்டும், நிறைய விஷயங்களும் உங்களை பற்றி உங்கள் பர்சன் மனசில் தப்பாக சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது. ஒரு நஞ்சை கலந்துருக்காங்க அவங்க மனசில் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ உங்களை பற்றி என்னென்னலாம் தப்பாக சொல்லியிருக்காங்களோ அதுக்கான ரியாக்ஷன் தான் இப்போ அவங்க உங்க கூட பேசாமல் இருக்காங்க. அதுதான் பிளாக்கிங் எனர்ஜியாக இருக்குது. அதுதான் உங்களுக்குள்ள ஒரு பிளாக்காக இருக்குது. அது ஒரு தேர்ட் பார்ட்டியாக இருக்கலாம். அதுதான் உங்களுக்கு ஒரு பிளாக்காக இருக்குது. அதனால தான் அவங்க பேச மாட்டேங்கிறாங்க. அவங்கக்கிட்ட போய் நீங்கள் பேசியிருந்தாலே தெரிஞ்சிருக்கும். அவங்க செல்ஃப் எக்ஸ்ப்ரெஷன் இருக்குது பாருங்கள் ஒரு வேர்டு, அதிலே அவங்க எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. உங்களை விட்டு விலகணும் அப்படின்னு முடிவெடுத்துட்டு தான் வந்து உங்கள்கிட்ட பேசவே செஞ்சுருப்பாங்க. என்ன ஏது எதுவும் சொல்லியிருக்க மாட்டாங்க. நான் விலகுறேன், நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி எனர்ஜிஸ் தான் எனக்கு தெரியுது. ஆனால் அப்படிலாம் இருந்ததுன்னா கவலைப்பட வேண்டாம். யூனிவர்ஸ் இஸ் ஹீலிங் அப்படிங்கிற மாதிரி தான் ஆன்சர் இருக்கு. 10 of Wands, 10 of Wands பொறுத்த வரைக்கும் பேர்டன் நான் சொல்லியிருக்கேன். இது உங்களுக்கு ஒரு பெரிய கஷ்டம்தான். ஏன்னா நீங்கள் வந்து ஃபினான்ஷியலி வந்து குட் கிடையாது, லோ, ஒரு மிடில் கிளாஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த குடும்பத்தோட எல்லா பாரத்தையும் நீங்கள் தான் தாங்குற மாதிரி ஒரு பர்சனாக எனக்கு தெரியுதுங்க. இது உங்களோட எனர்ஜி, ஓகேங்களா? நம்ம ரீடிங்ஸ் வந்து எனர்ஜி பேஸ்ட் மட்டும்தான், ஜெண்டர் பேஸ்ட் கிடையாது. மேலாக இருந்தால் ஃபீமேலுக்கு ஸ்விட்ச் பண்ணிக்கோங்க, ஃபீமேலாக இருந்தால் மேலுக்கு ஸ்விட்ச் பண்ணி பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? இதை பார்க்கக்கூடிய மேல் ஃபீமேல் யாராக இருந்தாலும் நீங்கள் மிடில் ஃபேமிலியில் இருந்திருப்பீங்க. ஸோ ஒரு ஸ்டேட்டஸ் காரணமாக அது உங்களுக்கு பிளாக்கேஜாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து அதை நினச்சி ஒரு தாழ்வுக்கு போகணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா நீங்கள் வந்து உங்கள் குடும்பத்தை நீங்கள் தாங்குறீங்க, நீங்கள் பார்க்குறீங்க. உங்களுக்கு அது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ரெஸ்பான்சிபிலிட்டி தான். சில பேர் பார்ட் டைம் பண்ணுறதுக்கு, படிச்சுக்கிட்டே வேலைக்கு போகிறது, இந்த மாதிரி எனக்கு எனர்ஜிஸ் தெரியுது. ஸோ நீங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க. ஸோ அதை ஒரு ரீசனாக சொல்லிட்டு உங்கள் பர்சன் உங்களை விட்டுட்டு போயிருந்தாங்க. அதுதான் உங்களுக்கு இடையில ஒரு பிளாக்கேஜாக நிற்கிது. ஒரு பணம் அப்படிங்கிறது வந்து அவங்கள விட நீங்கள் கம்மியாக இருக்கீங்கிறதுனால தான் உங்களை விட்டு போயிருக்காங்க. அதுதான் இங்கே பிளாக்கேஜாக இருக்குது. அதனால தான் அவங்க உங்ககிட்ட பேசுகிறதுக்கு ஹெசிடேட் பண்ணுறாங்க. இவங்க நம்மளை விட இப்படி இருக்காங்க, கொஞ்சம் அந்த ஸ்டேட்டஸ் பார்த்து விட்டுட்டு போயிருந்துருக்கலாம். ஆனால் நீங்கள் உங்களோட எனர்ஜி பார்க்குறப்ப ரொம்ப பொறுப்பாக இருக்கணும், ஓவர் பொறுப்பாக இருக்கணும். நீங்கள் தெரியுதுங்க, கூடுதல் பேர்டன் தெரியுது, கூடுதல் கவலை, கூடுதல் ரெஸ்பான்சிபிலிட்டி தெரியுது. நீங்கள் தான் எல்லாமே பார்க்கணும். இதை பார்க்குறவங்களுக்கு அப்பா இல்லாமல் இருக்கலாம், அம்மா இல்லாமல் இருக்கலாம். ஸோ ஒரு சிங்கிள் பேரண்ட் கிட்ட வளர்கிற குழந்தைங்களா கூட இருந்திருக்கலாம். ஸோ அப்படி நீங்கள் வந்திருப்பீங்க. ஸோ அதனால நீங்கள் ஃபினான்ஷியலி கொஞ்சம் லோவாக இருப்பீங்க. இதை ஒரு ரீசனாக சொல்லிட்டு கூட விட்டுட்டு போயிருந்துருக்கலாம். இது கூட நீங்கள் சேர்றதுக்கு ஒரு பிளாக்காக இருக்கலாம் நான் சொல்ல வரேன். புரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த சேரியட் கார்டு ஆக்சுவலாக அது ரிவர்ஸில் வந்திருக்கு, பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ உங்களை பற்றின விஷயங்கள் தான்.
நீங்கள் வந்து ரொம்ப செல்ஃப் டிசிப்ளின் ஆல்ரெடி சொல்லிட்டேன். நீங்கள் ரொம்ப நேர்மையான ஒருத்தவங்களா தான் தெரியுறீங்க. பட் அவங்க உங்களுக்கு கொடுத்த அப்போசிஷன், அதாவது அவங்க உங்களுக்கு கொடுத்த எதிர்ப்பு, உங்கள் பர்சன் உங்களுக்கு கொடுத்த எதிர்ப்பு வந்து ரொம்ப உங்களை ஹர்ட் பண்ணியிருக்கு. உங்களை வந்து நீ வந்து ஃபிசிக்கலி உங்களை ஒரு கேலி பண்ணுறதாகட்டும், இல்லை ஃபினான்ஷியலி உங்களை கேலி பண்ணி விட்டுட்டு போனது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய வருத்தமாக இருந்திருக்கு. அதனால நீங்கள் கொஞ்சம் வலி மாதிரி இருக்கீங்க, திசை மாதிரி இருக்கீங்க. அதீத கோவத்தில் கூட இருக்கலாம். என்னை பார்த்து இப்படி ஒன்று சொல்லிட்டாங்களே, இவ்வளோ தூரம் பழகி அன்பை பார்க்காம, பாசத்தை பார்க்காம ஒரு அழகுக்காக போயிட்டாங்களே, இல்லை ஒரு பணத்துக்காக போயிட்டாங்களே, இல்லை இந்த தேர்ட் பார்ட்டியை பேச்சை கேட்டுட்டு போயிட்டாங்களே அப்படின்னு கூட இருக்கலாம். ஸோ அதனால நீங்கள் ரொம்ப கோவமாக இருக்கீங்கன்னு தெரியுது. கொஞ்சம் அரகன்ஸாக இருக்கீங்க. லைஃப்பை பற்றி ஒரு பிடிப்பு இல்லாமல் ஏண்டா வாழ்கிறோம், ஒரு கேர்லெஸ்னஸோடு இருக்கீங்க. ஆனால் நீங்கள் அதை கண்டிப்பாக மாற்றிக்கணும். உங்களோட மைண்ட் செட்டில் இந்த ஒரே ஒரு மைண்ட் செட், அதாவது இந்த அக்ரஷன் அப்படிங்கிறதும் இந்த அரகன்ஸ் அப்படிங்கிறதும் இந்த ரிலேஷன்ஷிப்க்கு மட்டும் இல்லை, எந்த ரிலேஷன்ஷிப்புக்குமே ஒரு தீர்வு ஆகாது. ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டோடு இருக்கீங்க. உங்கள் பர்சன் கிட்ட உங்களுக்கு சேரணும். ஆனால் அவங்க மேலே நீங்கள் கோவமாக இருந்துகிட்டே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அதை தான் அட்ராக்ட் பண்ணுவீங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அவங்க கூட இருந்த சந்தோஷமான விஷயங்களை நினைக்க ஆரம்பிக்கணும். அவங்க கூட இருந்த வருத்தமான விஷயங்களே நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா அவங்க மேலே இருக்க கோவத்தையே நீங்கள் டம்ப் பண்ணீங்கன்னா அந்த கோவம் தான் அட்ராக்ட் ஆகுமே தவிர நல்லது அட்ராக்ட் ஆகவே ஆகாது. போன அவங்க திருப்பி உங்க கூட ரீகன்சிலேஷன் பண்ணுறதோ, இல்லை அந்த பிளாக்கேஜ் உங்களை விட்டு உடையிறதோ, அவங்கக்கிட்ட திரும்ப உங்களுக்கு பேசுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கிறதோ, இல்லை அவங்க உங்ககிட்ட வந்து பேசுறதோ நடக்காது. கொஞ்சம் டிலே ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. எப்போ நீங்கள் அந்த கோவம், இந்த கவலை, அதே மாதிரி உங்களோட கண்ட்ரோலை நீங்கள் எப்போ திருப்பி கொண்டு வரீங்களோ அப்போ தான் உங்களுக்கு மேனிஃபெஸ்டேஷன் வந்து நடக்க ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதுக்கு அஸ் அ பர்சனாக அவங்க எப்படின்னு நீங்கள் பார்க்கணும். கோபம், கவலை, அவங்க உங்களுக்கு பண்ண துரோகம் எல்லாத்தையும் விட்டுட்டு அஸ் அ பர்சனாக அவங்க யார், உங்களுக்கும் அவங்களுக்கும் நடுவில் இருந்து அந்த நல்லதை மட்டும் நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கணும். ஸோ அப்படி பார்த்தீங்கனாலே ஆப்வியஸாக இந்த பிளாக்கேஜ் வந்து உடஞ்சி உங்கள் பர்சன் உங்கள் கூட பேசுறதுக்கான சான்சஸ் வந்து ஹெவியாக இருக்குது. அஸ் ஐ செட், யூனிவர்ஸ் ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு ஒரு மெசேஜ் கொடுத்த மாதிரி அந்த ஹீலிங் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் அதில் நீங்கள் கொஞ்சம் நான் சொன்ன சேஞ்சஸை நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கார்ட் 8 ஆஃப் கப்ஸ் ரிவர்ஸில் வந்திருக்கு. ஸோ எனக்கும் நீங்கள் நிறைய எஃபர்ட்ஸ் போட்டிருக்கீங்க. அதாவது பாஸ்ட்லே ஆகட்டும், ப்ரெசண்ட்லே ஆகட்டும் நிறைய எஃபர்ட்ஸ் போட்டிருக்கீங்க அவங்களுக்காக. அதனால தான் உங்களுக்கு இப்போ இவ்வளோ கோவம் வந்திருக்கு. உங்களுடைய கோபம் வந்து நான் தவறுன்னு சொல்லவே மாட்டேன், ஒரு நியாயமான கோபம். அந்த கோபம் ஒரு கட்டத்தில் அக்ரெசிவாக மாறுது, ஒரு அரகன்ஸாக மாறுது, தப்பு கிடையாது. ஆனால் நீங்கள் அதுலேருந்து மாறி வந்தால் மட்டும்தான் திரும்ப அவங்கள கெயின் பண்ண முடியுங்கிற, திரும்ப அவங்கள வேணும்னு நினைப்பீங்கல்ல, அவங்களுக்கு நான் சொல்கிறேன். சப்போஸ் இது வந்து வேண்டாம், நான் பிரேக்கப் தான் பண்ண போகிறேன்னா ஓகே, அந்த கோவம் இருக்கிறது பிரச்சனை கிடையாது. பட் வேணும்னு நினைக்கிறீங்க, ஒரு சோல்மேட் கனெக்ஷனாக இருக்குது, இவங்க தான் எல்லாம் டிசைட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் நான் சொன்ன மாதிரி இறங்கி வந்தால் மட்டும்தான் உங்களால் இதை பண்ண முடியும், அவங்கள திருப்பி அடைய முடியும். இந்த பிளாக்கேஜ் சரியாகும், அவங்க உங்க கூட வந்து பேசுவாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். பட் உங்களோட எஃபர்ட்ஸை வந்து நான் சாதாரணமாக சொல்லலை. 1க்கு 2 3 தடவை நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்க நிறைய வாட்டி. அவங்களே ஒரு முடிவெடுக்க தெரியாமல் நின்னப்போ நீங்கள் கைட் பண்ணியிருக்கீங்க, இல்லை இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒர்க் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அவங்களே ஒரு தவறாக அவங்கள பேசியிருந்தாலும் நீங்கள் மன்னிச்சு போயிருந்திருக்கீங்க. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அவாய்டன்ஸ்ன்னு சொன்னேன் பாருங்கள். உங்களை வந்து அந்தளவுக்கு அவங்க அவாய்ட் பண்ணியிருந்திருக்காங்க. பட் நீங்கள் தான் அந்த ரிலேஷன்ஷிப்காக நிறைய இறங்கி போயிருக்கீங்க. ஏன்னா அவங்கள வந்து நம்ம எந்த இடத்துலையும் வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது, அந்த பர்சனை நம்ம லாஸ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு அவங்க அவ்வளோ முக்கியமாக இருந்திருக்காங்க. பட் அவங்க மாற அந்த பிளாக்கேஜஸ் வந்து உங்களுக்கு நடுவில் கிரியேட் ஆகிட்டே இருந்திருக்கு. அதான் பிரச்சனை. இந்த ரிலேஷன்ஷிப் நல்லாவே போயிருந்தா இந்த விஷயம் நடந்திருக்காது. பட் இந்த ஸ்டேட்டஸ் நடுவில் வர்றது, இல்லை ஒரு தேர்ட் பார்ட்டி நடுவில் வர்றது, இல்லை ஏதோ ஒரு விஷயம், பணமோ காசோ அழகோ தகுதியோ திறமையோ படிப்போ ஏதோ ஒன்று நடுவில் வரும்போது தான் இந்த இத்தனை விஷயம்தான் உங்களுக்கு பிளாக்கேஜஸாக இருக்குது. மேஜராக காசு அப்படின்னு வரப்போ இந்த ரிலேஷன்ஷிப் ஸ்லோவாக ஒரு அப்யூசிவாக மாறி இப்போ நீங்கள் வந்து அவங்க எல்லாமே நின்றுட்டுருக்கீங்க. ஸோ இதுதான் உங்களுக்கு நடுவில் இருக்க பிளாக்கேஜஸ். ஸோ இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்குமா, என் பர்சன் வருவாங்களான்னு கேட்டால் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன், கண்டிப்பாக வருவாங்க. ஸோ ஒரு ஹோப்போடு நீங்கள் வெயிட் பண்ணுங்கள்.
இதுக்கு எல்லாத்துக்கும் கண்டிப்பாக ஒரு ஹீலிங் இருக்குது. இந்த பிளாக்கேஜ் உடஞ்சி உங்கள் பர்சன் உங்ககிட்ட வந்து கண்டிப்பாக பேசுவாங்க. ஏன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே ஒரு ஆன்சர் யூனிவர்ஸ் கொடுத்துட்டு தான் இந்த ஒரு சிச்சுவேஷனவே உங்களுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க, காமிச்சிருக்காங்க. இந்த ரீடிங் வந்து நான் ஒரு 4-5 வாட்டி நான் வந்து எடுத்து 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 இப்போதான் நான் கிளியராக எடுக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கே லேக் இருந்தது. எந்த ரீடிங்ஸ்க்கும் இல்லாத ஒரு லேக் இந்த ரீடிங்ஸ்க்கு எனக்கு இருந்துச்சு. ஸோ இந்த மெசேஜஸ் உங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் எனக்கு அவ்வளோ லேக் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நான் பாசிட்டிவாக எடுத்துட்டு இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன். ஓகே, நான் எப்பவுமே சொல்கிற மாதிரி தான், ஆல்வேஸ் மேனிஃபெஸ்ட் a wonderful life ahead. Stay positive, be positive. Bye.